இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. என்னதான் நம்ம சிஎம் விஜய் அரசியலுக்கே போனாலும் அந்த கேலியும் கிண்டலும் நையாண்டி நக்கலும் நம்ம பார்க்க முடியுதுங்க. இன்னைக்கு திருச்சியில் பேசின பேச்சில் அவ்வளோ காமெடியும் இருந்துச்சு, அவ்வளோ நையாண்டி இருந்துச்சு, அவ்வளோ நக்கலும் இருந்துச்சு, அவ்வளோ எதிர்ப்பு இருந்துச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா? நீங்களே பார்த்துட்டு வாங்க. அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களா, அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? தற்குறியா? இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்குறியாமா? தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். கட்டணமில்லா மின்சாரம் அறிவிச்சோம். அதுல ஆல்ரெடி இருந்த 100 யூனிட் திமுக கொடுத்தது கிடையாது. மேடம் ஜெயலலிதா மேடம் இருந்தப்போ செஞ்சுட்டு போனது. ஸ்டாலின் சார் பதவி போன அந்த கடுப்புல அறிக்கையா விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. விவசாயிகளோட அந்த கடனை தள்ளுபடி மேக்சிமம் இந்த 1 மந்த்ல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சான். நீங்க தான் அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க. அதை சரி செய்ய வேணாமா? அதை ஒழுங்குபடுத்த வேணாமா? அதனால மறுபடியும் சொல்றேன், இந்த விஜய் பொய் சொல்லி ஏமாத்துறதுக்காகலாம் அரசியலுக்கு வரல. உங்க கூடவே நிக்கிறதுக்காக மட்டும்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கவலையப்படாதீங்க விவசாய பெருமக்களே. பாத்தீங்களா? செமையா இருந்துச்சுல. ஒவ்வொரு பேச்சுமே பயங்கரமா இருந்துச்சு. அவர் பார்த்தே பேசினாலும் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வந்திருக்காரு. அந்த ஸ்கிரிப்ட் இவர் எழுதுறாரா இல்லை இவருக்கு யாரோ எழுதிருக்காங்களான்னு தெரியல. ஆனா ஓப்பனா சொல்லணும்னா அங்கக்கு இவரோட சினிமேட்டிக் விஷன் வந்துட்டு போச்சு. இந்த நக்கலு நையாண்டி காமெடினா அவர் வந்துட்டு தான் போச்சு. ஒரு எதிர்கட்சி தலைவரை இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்ற ஒரே முதல்வர் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் தான். இங்க 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிகே, ஒன்னு டிஎம்கேன்னு சொல்லி இப்போ வரையுமே ஓப்பனா சிஎம் ஆனதுக்கு அப்புறமே சொல்லிட்டு இருக்காருங்க. சரி, என்னதான் இவர் ஸ்பீச்சில் நன்றி சொன்னாலும் அந்த நன்றியில ஒரு உள்கூத்து இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய இடைத்தேர்தலில் திருச்சி மக்கள் ஓட்டு போடணும் டிவிக்கேன்னு சொல்லி ஒரு தூவலை போட்டாரு. பார்த்தீங்களா? அவரோட பிஸ்னஸ் டாக்டிக்ஸை, அவரோட அரசியலோட விஷயத்த எங்க பதிவு பண்ணிட்டு தான் போறாரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. விஜய் சார் பேசினது. தேர்தல் அது உங்களோட விருப்பங்க. நீங்கள் யாருக்குன்னா ஓட்டு போடுங்க. நான் சொல்றது என்னன்னா, எனக்கு அந்த விஜய் சாரோட சினிமேட்டிக் விஷன் இங்கே நான் ஸ்டேஜில் பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் விஜய் சாரோட வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம், கண்டிப்பாக போய் பாருங்க. பார்த்துருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டைலாக் விஜய் சார் பேசுனது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ. பாய்.